சிந்தனை திறனை மேம்படுத்த முரண்பாடுடைய கருத்துக்களை விளக்க விவாதிக்க உறுதி செய்ய உதவும் மன்றம் பட்டிமன்றம். வன்முறையற்று நன்முறையில் புன்னகைப்பூ முகத்தோடு உறவுகளும் விழாக்களும் பெரிதும் போற்றப்படுவது கிராமங்களிலா நகரங்களிலா என்ற தலைப்பில் நடுவர் ஒருவரோடும் அணிகள் இரண்டோடும் மற்றும் வாதிகள் அறுவரோடும் ஆசிரியரும் மாணவரும் இணைந்து சொற்பொழிட வருகின்றனர். நம்மோடு வாருங்கள், சிந்திப்போம், செவிமடுப்போம், உரை செய்வோம். பேரன்பு கொண்ட பெரியோர்களுக்கும் மாண்புமிகு அவையோர்களுக்கும் பெருமைமிகு பெற்றோர்களுக்கும் ஆற்றல் மிகு ஆசிரியர்களுக்கும் பண்பு நிறைந்த மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நன்னாளில் நாம் இங்கு அமர்ந்திருப்பது கொண்டாட்டத்திற்கு மட்டுமல்ல, பண்பாட்டிற்கும் சீராட்டிற்கு மட்டுமல்ல, சிந்தனைக்கும் தான். காலம் காலமாக நம் தமிழினத்தின் சமுதாய நோக்கு சிந்தனை வீழ்ச்சிகள் கொண்டதாகவும் சீர்திருத்தங்களை கடைபிடிப்பதாகவும் நல் விழுமியங்களை கொண்டு திகழும் ஓர் தொன்மைமிகு இனம் நம் தமிழினம். அவ்வினத்தின் மரபிலே வந்த நாம் பல்வேறு கருத்துகளையும் விவாதங்களையும் மேற்கொண்டு தன்னிகரற்று திகழ்கிறோம். அப்படி ஒரு விவாதத்தை மேற்கொள்ளவே இப்பட்டிமன்றம். உறவுகளும் விழாக்களும் பெரிதும் போற்றப்படுவது கிராமங்களிலா நகரங்களிலா என்ற தலைப்பை முன்வைத்து சொற்போர் நிகழவிருக்கிறது. கிராமங்கள் இந்தியாவின் முதுகெலும்பு என்பார் மகாத்மா காந்தியடிகள். மனிதருக்கு மிக மிக இன்றியமையாதது முதுகெலும்பு. அத்தகு சிறப்பான தன்மையை முன்வைத்தே மகாத்மா காந்தியடிகள் கிராமங்கள் இந்தியாவின் முதுகெலும்பு என்று கூறினார். நாகரிகத்தின் படிநிலை வளர்ச்சிதான் நகரங்கள். இந்த நகரங்கள் தான் உலகின் பெருநகரங்களை இணைக்கும் ஒரு சில மையமாக திகழ்கின்றன. இவை நாட்டு வளர்ச்சியின் ஒரு முதன்மை குறியீடாகவும் விளங்குகிறது. நகரங்களில் வாழ்பவர்கள் கிராமத்திலிருந்து சென்றவர்கள் என்பதையும், கிராமங்களின் முது வளர்ச்சிதான் நகரங்கள் என்பதையும் மறுத்துவிட முடியாது. இப்படிப்பட்ட நிலையில்தான் உறவுகளும் விழாக்களும் பெரிதும் போற்றப்படுவது கிராமங்களிலே என வாதிட செல்வி தீட்சிதா, செல்வன் அருண் மற்றும் திருமதி மணிமேகலை அவர்கள் வீட்டிருக்கின்றனர். அது எப்படி உறவுகளும் விழாக்களும் பெரிதும் போற்றப்படுவது எங்கள் நகரங்களிலே அப்படின்னு வாதிட செல்வி அனுஸ்ரீ, செல்வன், சுபிக்ஷன், திருமதி நந்தினி வீற்றிருக்கின்றனர். இப்போ உங்கள் முன்னாடி இந்த பட்டிமன்றம் தொடங்க இருக்கிறது. இப்போ நீங்களே ஒரு அனுமானத்துக்கு வந்திருப்பீங்க, கிராமங்களா நகரங்களா, உறவுகள் விழாக்கள் அப்படின்ட்டு. போக போக இங்க இரண்டு அணியினரும் பிச்சு படதெடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். தீர்க்கமான கருத்துக்களை ஆய்ந்து பேச வருகிறார் செல்வி தீட்சிதா. விழாக்களும் உறவுகளும் பெரிதும் போற்றப்படுவது எங்க கிராமங்கள்ல தான், பாருங்க நான் என்ன சொல்ல போறேன்னு அப்படின்றாங்க. வாங்க செல்வி தீட்சிதா. நித்தம் பல கோடி நாவினிலே விளையாடி, சித்தம் பல செய்து சிந்தையெல்லாம் விளையாடி, புத்தம் புதிதாய் பிறந்த தமிழே பைந்தமிழே, வள்ளுவனின் வாக்கினிலே, கம்பரின் கைகளிலே, கண்ணதாசனின் காதலியாய், மண்ணுக்குள் நீராய் விண்ணுக்குள் மலையாய் கண்ணுக்குள் சிலையாய் வீற்றிருக்க, முத்தாக பிறந்து வித்தாக வளர்ந்த சொத்தான தமிழுக்கு கோடி வணக்கங்கள். இங்கே தமிழை பேச வந்திருக்க அனைவருக்கும் முத்தான வணக்கங்கள்.
இந்த பொங்கல் அன்று கரும்பை விட இனிப்பாக பேச வந்துள்ள நடுவர் அவர்களுக்கும் முத்தான வணக்கங்கள். நம்ம உறவுகள் எல்லாம் நமக்கு ரொம்ப வாழ்க்கையில முக்கியமானது. அந்த உறவுகள் நம்மளோட வாழ்க்கையை புதுமையானது. அந்த உறவுகளும் மேம்படுறதுக்கு ஒரு காரணம் திருவிழாக்கள். உறவுகளும் திருவிழாக்களும் பெரிதும் போற்றப்பட்டது கிராமங்களில் என்ற தலைப்பை உண்மையுடன் நிலைநாட்ட வந்துள்ளேன். நம்ம கிராமங்கள்ல கூட்டு குடும்பமா வாழ்வோம், ஒரே குடும்பமா இருப்போம். பல பிரிவுகளா இருந்தாலும் ஒரே குடும்பமா அன்பையும் பாசத்தையும் பரிமாறிப்போம். ஆனா இந்த நகரங்களை பாத்தீங்கன்னா பக்கத்திலே இருந்தாலும் 5 மீட்டர் தொலைதூரத்திலே இருந்தாலும் பேசிக்க மாட்டாங்க. கேட்டா அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் மட்டும் இல்லாம விழாக்கள் அன்னைக்கு மட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு பிரியாணி போட்டு கொண்டாடுறாங்களாமா. இதுல என்ன சிறப்பு இருக்கு? இதுல எப்படி உறவுகள் மேம்படும்? ஆனா கிராமங்கள்ல தினந்தோறும் பேசிக்கொண்டு அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் பரிமாறிட்டு இருக்காங்க. அக்கா மச்சான் மாமா எல்லாரும் ஒரே குடும்பமா இந்த கிராமங்கள்ல மட்டும்தான் இருக்காங்க. நகரங்களை பார்த்துட்டா அக்கா மலேசியா, அத்தை சிங்கப்பூர் அப்படின்னு இருக்காங்க. தாய் மாமா தாய்லாந்து. ஆமாங்கய்யா, அப்படிதாங்கய்யா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்காங்க. அப்புறம் எப்படி உறவுகள் மேம்படும்? மேம்படாது. கிழிஞ்சு போன துணியை கூட தைச்சு போடுறவங்க இந்த கிராமத்தார்கள். ஆனா நல்லா இருக்க துணியை கிழிச்சிட்டு ஃபேஷன் சொல்றாங்களே, அதுதான் இந்த நகரத்தார்கள். அதை கூட 4000 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்கம்மா. இதுல என்னையா இருக்குன்னு கேட்டா, கிழிஞ்சிருக்கு தம்பி வேற ஆடை போட்டு வாங்கன்னா, ஐயா 4000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன், கிழிஞ்சிருக்குன்னு சொல்றீங்கன்றாங்க. இப்படி ஆயிடுச்சுங்க ஐயா காலம். அந்த மாதிரி உறவுகள் எல்லாம் பிரிஞ்சிருந்தாலும் ஒன்று சேர்த்து இடம் தான் கிராமங்கள். ஆனா நல்லா இருக்க உறவுகளை பிரிக்கிற இடம் தான் இந்த நகரங்கள். அவங்களே வேற ஊருக்கு போய் அவங்களோட உறவுகளை பிரிச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட கிராமங்கள்ல தான் பாரம்பரிய விளையாட்டுகளும் இருக்கு, கலைகளும் இருக்கு. இந்த கலைகள் எல்லாம் நம்ம கொண்டாடும் போது உறவுகள் மேம்படும். ஆனா இந்த நகரங்களை கேட்டீங்கன்னா என்னன்னு தெரியுறாங்க. அந்த மாதிரி காலம் மாறி போச்சு. ஒரு பொருளை தயாரிக்கிறவர் சிறந்தவரா இல்ல ஒரு பொருளை விளம்பரப்படுத்துற சிறந்தவரா? இதுல நமக்கு தெரிய வருது இந்த தயாரிக்கிறவர் தான் சிறந்தவர். ஏன்னா அவர் தான் அவ்வளோ பாடுபட்டு தயாரிக்கிறார். அந்த மாதிரி பாரம்பரிய விளையாட்டுகளும் கலைகளும் தோன்றுவது கிராமங்கள். ஆனா கொண்டாடுறங்கிற பேர்ல அதை விளம்பரப்படுத்துறாங்க இந்த நகரக்காரர்கள். அது மட்டும் இல்லைங்க, நான் எங்க அம்ச்சி வீட்டுக்கு போனேன்னா அங்க நான் சந்தோஷமா எங்க உறவுகளோட இருப்போம். ஆனா இந்த நகரங்கள்ல நான் எங்க வீட்டுல இருக்கும்போது யாரும் இருக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன். நடுவர் அவர்களே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நகரங்கள் இருக்கவங்க அம்மா ஒரு வேலைக்கு அப்பா ஒரு வேலைக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, நல்வழிப்படுத்துறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா கிராமங்கள்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு முதிய பாட்டி இருப்பாங்க. அவங்க தான் அந்த குழந்தைகளை சிசிடிவி கேமரா போல பார்த்துப்பாங்க, நல்வழியும் படுத்துவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஒரு என்சைக்ளோபீடியாவுக்கு சமமானவங்க. சில சான்றுகளும் இருக்கு. நம்ம தமிழ் தான் இந்த பழமையான மொழிங்கிற மாதிரி. அதுக்கேற்ப இந்த திருவிழாக்களும் விழா உறவுகளும் பெரிதும் போற்றப்படுகிறது கிராமங்கள்னு ஒரு சான்று இருக்குங்க. அதுதான் இந்த சங்க இலக்கியமான அந்நியன் திணை. இந்த சான்று தான் நமக்கு வந்து காட்டுது இந்த உறவுகளும் திருவிழாக்களும் பெரிதும் போற்றப்படுவது கிராமங்கள் என்ன. ஏன் இந்த திருவிழாக்களையே இந்த கிராமத்தில் இருக்கவங்க பண்பாட்டோட கொண்டாடுவாங்க. ஆனா நகரத்தில் இருக்கவங்க கேஸ் அடுப்புல பொங்கல் வைக்கிறாங்களாம், வண்ண வண்ணமா பொங்கல் வைக்கிறாங்களாம். அவங்க புகைப்படத்துல சமூக ஊடகங்கள்ல போடுறாங்களே, அதெல்லாம் வெறும் லைக்ஸுக்கும் இந்த வியூஸுக்கு மட்டும்தான். மற்றபடி அவங்க பண்பாட்டோட எதையும் கொண்டாடுறது கிடையாது. நிறைய பேர் ஐடி வேலைகள்ல இருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்போ இந்த காலத்துல நாங்க போகணும், விவசாயத்துக்கு போகணும், கிராமத்துல தான் வாழணும் ஆசையோட இருக்காங்க. நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களே சொல்லியிருக்காங்க ஒரு பேட்டியில, நான் என்ன இருந்தாலும் நகரத்துல பிறந்து வளர்ந்திருந்தாலும், ஒரு விரும்பியா இருந்தாலும், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் எனக்கு பசுமையோட கிராமங்கள்ல தான் இருக்கணுங்கிற ஆசை இப்பவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு என்ன தெரிய வருது? நம்மளோட உறவுகளும் திருவிழாக்களும் பெரிதும் போற்றப்படுவது கிராமங்கள்ல தான், நகரங்கள்ல கிடையாது. நன்றி. அருமை அருமை. பெரும்பாலான இலக்கிய சான்றுகளை எடுத்துரைத்து உறவுகளும் விழாக்களும் பெரிதும் போற்றப்படுவது கிராமங்கள்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் நகரங்களில் பார்த்தீங்கன்னா எங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியாது, ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டால் வேலை வேலைன்றாங்க. என்ன வேலைன்னு நம்ம போய் பார்த்தோம்னா அடித்து பிடிச்சி பேருந்துலையும் தொடர் வண்டியிலையும் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் எடுத்தவொடனே நம்மால் பார்க்குறது வாட்ஸ்அப். இன்னைக்கு என்ன போடலாம், ரீல்ஸ். இல்லைடா வேலைன்னு ஓடுனீங்க, வேலையைத்தானே பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறேன். அப்போ உறவுகள் விழாக்கள் எங்கே தொலைக்கப்படுது அப்படின்ற போது அது நகரங்களில் தான் அப்படின்னு தன்னுடைய ஆணித்தரமான கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க.
இதுக்கு எதிரணி என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். அணுவை துளைத்து கடலை புகட்டு என்றார் ஔவையார். அப்படி ஒரு அணு ஆற்றலோடு பேச வருகிறார் செல்வி அனுஸ்ரீ நகரங்களிலே என்ற தலைப்பில். முக்கணிகளில் சிறந்தது மா, ஆங்கில மாதத்தில் சிறந்தது மே, தமிழ் மாதத்தில் சிறந்தது தை. இம்மூன்றெழுத்தையும் சேர்த்து மாமேதையாக இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் நகரங்களில் தான் வசதியாக சந்தோஷமாக வாழ முடியும் என்று தீர்ப்பு சொல்லிடலாம் போலயே. நகரங்களில் வாழ்ந்து கொண்டு ஆனால் கிராமங்களை பற்றி இங்கு பேச வந்த என் எதிரணியினருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். உணவுகளும் விழாக்களும் பெரிதும் போற்றப்படுவது நகரங்களில் தான் என்ற என் கருத்தை முன்வைத்து வாதத்தை துவங்குகிறேன். இன்னைக்கு இருக்க கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு விழாவாவே நடக்காது. 7 பிரிவோட தலைவர், ஒரு பிரிவோட தலைவர் வந்து ஒரு விழாவை முன்னிறுத்தினா அவங்களோட உறவினர் மட்டும்தான் அதுல பங்கேற்க முடியும், மற்ற மக்கள் உள்ள வர முடியாது. அப்படியே மீறி உள்ள வந்தாலும் அங்க எப்படிப்பட்ட கலவரம் வெடிக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா நகரங்கள்ல தான் எத்தனையோ பிரிவு மக்களை நம்ம வந்து உறவினர்களோட இல்ல தெரியாதவங்க கூட சேர்ந்து ஒரு விழாவை கொண்டாடணும். ஆனா அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை வந்திருக்கா? இவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சண்டை வந்திருக்கு, நமக்கு ஒரு துணுக்கு செய்தி கிடைத்திருக்கா நடுவர் அவர்களே? அது எப்படி கிடைக்கும்? நீங்க தான் போட மாட்டீங்களே எல்லாத்தையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். நம்ம கொண்டாடிட்டுல இருக்கிறோம், அவங்க திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஏய் கறி வைக்கலன்னு எத்தனை சண்டை வந்திருக்கு தெரியுமா விழாக்கள்ல. கோயில் விழாக்களில் நாங்கள் தப்பை அடிக்கிறோம், நான் கோயிலுக்குள் சென்றால் தப்பு என்றான் ஒரு கவிஞன். இந்த மாதிரி விழாக்கள் கிராமங்கள்ல மட்டும்தான் கொண்டாடப்படுது. ஊருக்கு செய்வதா விருந்து? ஊரு பேரு தெரியாதவனுக்கு அளிப்பது தானங்க விருந்து. யாருமா சொன்னாங்க? அருமை அருமை, போ கேட்டுக்கோங்க எதிரணியினரே. கிராமங்கள் சாதியைத்தான் பேசுகிறது, நகரங்கள் உறவை வலுவாக்குகிறது. கிராமம் சாதியைத்தான் பேசுகிறது, நகரம் உறவை வலுவாக்குகிறது. சரி, கிராமங்கள்ல ஒரு விழாவை மகிழ்ச்சியா கொண்டாடுறீங்கன்னா எந்த 2 விஷயம் மகிழ்ச்சி தருது? அன்னைக்கு நீங்க அணியக்கூடிய புத்தாடை, அது ஒன்று. இரண்டாவது, அன்னைக்கு நீங்க உண்ணக்கூடிய புதுசான இனிப்பு வகைகள். நான் எதிரணிட்ட ஒண்ணு கேட்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு அணிந்திருக்கக்கூடிய புத்தாடை எங்க இருந்து வாங்குனீங்க? நீங்களே தைச்சதா இல்ல நீங்க சொல்ற உங்க ஊர் கிராம கடையில இருந்து வாங்குனதா? சென்னை சில்க்ஸ், போத்தீஸ், ஆர்எம்கேவி இந்த மாதிரி கடையில இருந்து வாங்குனா ஒன்னு ஃப்ரீ வந்துடுறாங்கல நகரத்துக்கு. இந்த மாதிரி கடையில இருந்து தானே வாங்குறீங்க. சரி, இனிப்பாச்சே வீட்ல அம்மா பாட்டி சுட்டு தருவாங்க, சாப்பிட்டு போலான்னு பார்த்தா குஜராத் ஸ்வீட்ஸ்ல இருந்து பால்கோவா, நெல்லைலாலால இருந்து மக்கன் பேடா அல்வான்னு புதுசா தானங்க வாங்கி சாப்பிடுறீங்க. அவங்க கடையில வாங்க சொல்லி வாங்க மாட்டாங்க என்று அத்தனை சந்தோஷங்களையும் வசதிகளையும் நகரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டு எப்படி கிராமங்களில் ஒரு பண்டிகையை வந்து உறவுகளுடன் விமர்சையா கொண்டாடுறீங்கன்னு நீங்க எல்லாம் சொல்றீங்க. நகரம் இல்லாம எப்படிங்க நீங்க விழாக்களை கொண்டாடுறீங்க? எல்லாத்துக்கும் நகரத்துக்கு ஓடி வந்துட்டு ஒண்ணு இல்லைன்றது. கிராமங்களில் உறவை சுருக்கி கொண்டு கொண்டாடுவதுதான் பண்டிகை. நகரங்களில் அண்டை வீட்டார், நண்பர்கள், சொந்தங்கள் என அனைவரையும் அழைத்து கொண்டாடுவதுதான் பண்டிகை. ஐயா, இப்பதான் வந்து புத்தாண்டு பிறந்துச்சு. புத்தாண்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வான வேடிக்கைலாம் எப்படி நடந்திருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எங்கம்மா இங்க பூரா ஒரே கும்முன்னு இருக்கு, ஒண்ணுமே தெரியல. இங்க என்ன நடந்தாலும் தெரியாது, நாங்க கிராமங்கள்ல இருக்கோம்ல. அப்ப இத்தனை விஷயங்களையும் உறவுகளுடன் சேர்ந்து கொண்டாடினது யாரு? இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க கிராமங்களா இல்ல நகரங்களா? நீங்க கொண்டாடுறீங்க. நாங்க நகரத்துல வாழ்றவங்க, அதனால கொண்டாடணும். நகரத்துக்கு போனோம். நகரத்துல வாழ்றவங்க கொஞ்சம் சுயநலவாதிகள் தான். ஆனா பண்டிகைன்னு வந்துட்டா பக்கத்து வீடு, எதிர் வீடு, நண்பர்கள், சொந்தங்கள், உறவுகள்னு எல்லாத்தையும் அழைத்து அன்னைக்கு அவங்க வீட்டுல செஞ்சிருந்த பலகாரம், முறுக்கு, பிரியாணின்னு அவங்களுக்கெல்லாம் கொடுத்து அந்த பாத்திரம் கூட வரும்போது நம்மளுக்கு வெறும் பாத்திரமா வராது. அன்னைக்கு அவங்க வீட்டுல என்ன ஸ்பெஷலா செஞ்சிருந்தாங்களோ அதை போட்டு இங்க அனுப்புவாங்க. அப்ப இப்படிப்பட்ட பண்டிகை எங்க கொண்டாடப்படுது? நகரங்கள்ல தானே நடுவர் அவர்களே. கட்டாயமா. சரி, கிராமங்கள்ல ஒரு விழாவை மகிழ்ச்சியா கொண்டாடுறீங்க அப்படின்னா எதுக்கு ஒவ்வொரு விழா அப்பையும் உங்க வண்டிகளை தூக்கிட்டு நேரா மெரினா பீச் போடுறீங்க? இல்ல கிராமங்கள்ல தான் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குதுன்னா எதுக்கு நகரத்துல இருக்க பொழுதுபோக்க நோக்கி படையெடுத்து வரீங்க? தியேட்டரை விட்டீங்க பாருங்க.
அடிச்சுக்கிறாங்க. இங்க பூரா பார்த்தா நம்ம ஊர் ஆட்கள் தான் உள்ள உட்கார்ந்துருக்கிறேன். ஆமாங்க. உண்மையில் கிராமத்தில் மறைந்த பல விழாக்கள் இந்த நகரங்களில் கொண்டாடப்படுது. அது உங்களால மறுத்து கூற முடியுமா சொல்லுங்க? முடியாது. எதுக்குடா கொண்டாடுறோம், எதுக்குடா பண்டிகை வருதுன்னு நினைச்சா அது கிராமம், எப்படா கொண்டாடுவோம் அப்படின்னு நினைச்சா அதுதான் நகரம். ஏன் இப்போ உலகத்தையே திரும்பி பார்க்குற வைக்கிற ஜல்லிக்கட்டு கூட மதுரை போன்ற நகரத்துல தானே விமர்சையா கொண்டாடப்படுது. பண்டிகைக்கும் மூட நம்பிக்கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் பல உறவுகளை கைவிட்டு தவிக்க விட்டு கொண்டாடுறாங்க இன்னும் இந்த கிராமங்க. ஆனா தெரியாத பல உறவுகளுடன் மகிழ்வை பகிர்ந்து கொண்டாடுறாங்க எங்க நகரம். எனவே எல்முனையின் நுனி அளவு கூட ஐயமில்லை, உறவுகளும் விழாக்களும் பெரிதும் போற்றப்படுவது நகரமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. ஏற்கனவே சொன்ன மாதிரி அணிவை துளைத்து கடலை புகட்டி ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க. விழாக்கள் பெரிதும் கொண்டாடப்படுறது நகரத்துல தான். அதுலேயும் கடைசி ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது ஏர்முனை தான், ஆனா அனுஸ்ரீக்கு தெரிஞ்சது எல்முனை. எல்முனை அளவிலும் கூட விழாக்கள் கொண்டாடப்படலன்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம் கிராமத்தார் என்ன சொல்ல போறாங்கன்னு. ஆற்றல் மிகு அணிவிற்கு எதிரான ஆற்றல் மிகு கருத்துக்களை பேச வருகிறார் அருண். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியாகிய தமிழ் மக்களுக்கும் பாரம்பரியம் கலாச்சாரம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கும் கிராமத்து மக்களுக்கும் அவையில் வீட்டிருப்போர் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, மேடைக்கோ நம் நடுவர் அவர்கள் தான் அழகு. சிரித்தால் சிரிப்பழகு, நடந்தால் நடை அழகு, பேசினால் தமிழ் மட்டுமே அழகு. அத்தகைய தமிழுக்கு சொந்தக்காரராகிய நடுவர் அவர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நான் இன்று விழாக்களும் உறவுகளும் பெரிதும் கிராமங்களில் தான் போற்றப்படுகின்றன என்ற உண்மையை நிலைநாட்ட வந்துள்ளேன். ஏனுங்க, கிராமத்து பகுதிகளில் தான் உறவு முறைக்கான அங்கீகாரம் கிடைக்குது. நகரத்தில் இருக்கிறவன் அண்ணனை மாமங்கிறது சித்தப்பனை மாமங்கிறதுன்னு பாவம் உறவு முறைகளே தெரியாம இருக்காங்க. இதுவும் கூட அறியாத சிறு பிள்ளைகள் மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா அம்மாவை மாமன்னு சொல்லி, அப்பாவை டேடுன்னு சொல்லி, மாமனை அங்கிள்னு சொல்லி, அத்தை ஆண்டின்னு சொல்லி உறவை மதிக்க தெரியாத ஆண்டிகளாக நிற்கின்றனர் எனது எதிர்கட்சி மக்கள். ஆண்டிகளாக நிக்கல, ஆண்டியா நிக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் ஒரு குழந்தை பிறந்தது முதல் மொட்டையடித்தல், காது குத்துதல், பூ பெய்தல், திருமணம், நிச்சயதார்த்தம், குழந்தை பேரு போன்ற அனைத்து விழாக்களிலும் அன்பு பரிமாறி எங்கள் கிராமத்தார்கள் கொண்டாடுவாங்க. நகரத்தாட்கள் அன்பை பரிமாறுறாங்களோ இல்லையோங்க, ஒருவேளை சோத்தை பரிமாறிட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற பேர்ல கிஃப்டை மட்டும் பரிமாறிக்கிறாங்க. பொருளை பரிமாறுறது பெருசா அன்பை பரிமாறுறது பெருசான்னு உங்களுக்கே முடிவு தெரியும். அது மட்டும் அல்லாமல் மாமன் அடித்தானோ மல்லிகை பூ செண்டாலே, அத்தை அடித்தாலோ அரடிப்பூ செண்டாலே என்று கொஞ்சி மகிழும் உறவுகள். பாட்டி அடிச்சாலோ பாக்கு குத்தும் கையாலே நீ அப்பயே சொல்லி வளர்த்துருக்கேன் எல்லா உறவு முறையும். அங்கிட்ட பாருங்க, ஏதோ ஒரு பாட்டை போட்டுறாங்க, அனிமேஷன் ஒரு பாப்பா பாடிக்கிட்டு இருக்கு டிங்கி டிங்கி டிங்கின்னு. இவ்வாறு கொஞ்சி மகிழ்ற உறவுகள் எல்லாம் எங்க கிராமத்து பகுதிகளில் தான் ஒரே குடும்பமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களது கிராமத்து பகுதிகளில் தான் விழாக்கள் பண்பாட்டுடன் கொண்டாடப்படுகின்றன. நகரத்தில் இருக்கிறவங்க கொண்டாடுறங்கிற பேர்ல விளம்பரப்படுத்துறாங்க, திண்டாடுறாங்க. எங்க கிராமத்து பகுதிகளில் பாருங்க, வெளியில மண்ணெடுப்பு வச்சு உலையிட்டு பச்சரிசி, நெய், சர்க்கரை, வெல்லம், அந்த வெல்லத்தை விட இனிப்பான அன்பையும் கலந்து பரிமாறுவோங்க. ஆனா நகரத்து மக்களோ சமூக ஊடகங்களை பார்த்துட்டு பிடிஎஸ் பொங்கல், பிளாக் பிங்க் பொங்கல்னு பொங்கலோ பொங்கலை பொங்கலோ பொங்கல் என்று சொல்லுகிறார்கள். அது முக்காவாசி அப்படித்தான் சொல்றான். பொங்கல்னு எழுதி போட்டிருக்கிறத பொங்கல்னு படிக்கிறேன். எல்லாரும் வடநாட்டுக்காரனா இருக்கிறாங்க, என்ன பண்றது? ஆமாங்கய்யா. அது மட்டுமல்லாமல் அன்று எங்களது கிராமத்து பகுதிகளில் ஒரு தாய் 7 பிள்ளைகளை வளர்த்தாள். இங்கு 7 பிள்ளைகள் சேர்ந்து ஒரு தாயை பார்த்துக்க முடியாம முதியோர் இல்லத்துல சேர்க்கிறீங்களே, இதுவா உறவுகளிடம் காட்டும் அன்பு?
அது மட்டுமல்லாமல் எங்களது கிராமத்து பகுதிகளில் மனமுறிவு அதிகமாக இருக்கிறதா, இல்லை உங்களது நகரத்தில் மனமுறிவு அதிகமாக இருக்கிறதா? நல்ல கேள்வி கேட்டிருக்க. அப்படி பார்த்துக்க கேட்டா தம்பி, அந்த குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, நியூக்ளியர் ஃபேமிலி. நானு, எங்க அம்மா, எங்க அப்பா, வேற யாரும் இருக்க மாட்டோம். ஆமாங்க ஐயா. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அன்பார்ந்த சகோதரி அனுஸ்ரீ சொன்னாங்க, விழாக்கள் ஜல்லிக்கட்டே மதுரையில தான் கொண்டாடுறாங்கன்னு. மதுரையில மாட்டுத்தாவணிலையா கொண்டாடுறாங்க? மாட்டுத்தாவணி பேருந்து நிலையமா இருக்குது. அலங்காநல்லூருங்கிற கிராமத்துல தானே கொண்டாடுறாங்க. பாவம், ஒன்னும் தெரியாம மேலே ஏறிட்டீங்களே அனுஸ்ரீ. பாவம், அறியாத பிள்ளை, மன்னிச்சிருங்க. அவனியாபுரம்ன்றது கிராமம், அலங்காநல்லூர் கிராமம். அக்காவுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மதுரை மதுரை மதுரை. அங்க எல்லாம் கேட்டாலும் மதுரைன்றாங்க. ஆமாங்க ஐயா. அது மட்டும் அல்லாமல் எங்களது கிராமத்து பகுதிகளில் வெரசா செய்யற வேலையா இருந்தாலும் பொறுமையா நின்று கேட்டுட்டு போவோம். காசு தானே போனா போகட்டும்னு நல்ல உள்ளத்தோட இருப்பாங்க. நகரத்து மக்கள் அரை மணி நேரம் நின்று பொறுத்து பேசினாலும் சம்பளம் போயிரும்னு ஓடுறவங்களா இருக்கிறாங்க நடுவர் அவர்களே. எங்களது கிராமத்து பகுதிகளில் தான் அரளிப்பூ செண்டாலும் மல்லிகைப்பூ செண்டாலும் கண்டித்து பாசத்துடன் வளர்க்கும் மாமனத்தையும் என்சைக்ளோபீடியாவும் சிசிடிவி கேமராவையும் உள்ளடக்கியுள்ள பாட்டிகளும் தாத்தாக்களும் சீராட்டி பாராட்டி வளர்க்கும் சித்திகளும் சித்தப்பாக்களும் மேலும் தாய்மாமன்களும் அனைவரும் சேர்ந்து உறவுகளுக்கும் திருவிழாக்களையும் பெரிதும் போற்றுகிறோம் என்று துளி அளவு கூட அச்சமில்லாமல் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, வாழ்த்துக்கள் தம்பி. கடைசி ஒன்று சொன்னாப்புல கேட்டீங்களா? நீங்க என்னதான் வீட்டுக்குள்ள சிசிடிவி கருவி பொருத்தி இருந்தாலும் எங்க பாட்டிக்கு ஈடாக முடியுமா? கிளவி வெளியே தான் படுத்திருக்கோம். அந்த தெருவுல இருந்து இந்த தெரு வரைய என்ன நடந்துச்சு, என்ன சமைச்சாலும் கரெக்டா சொல்லிவிடும். கண்டே பிடிக்க முடியாது. 24 மணி நேரமும் இயங்கும். எங்க சிசிடிவி கேமரா அது இதெல்லாம் தோத்து போச்சு. எங்க ஆள் என்சைக்கிளோபீடியா மானம் பார்த்து மழைய சொல்லுவார். என்ன இன்னைக்கு மழை வருமா வராதா? இன்னைக்கு வராது. மணி இத்தனை. நம்ம ஆளு டிஜிட்டல் வாட்சில் தேடிக்கிட்டு இருக்கான். சார்ஜ் போட மறந்துருப்பியான். நேற்று வாட்ச் டைம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்குடா கட்டியிருக்கிற? அழகுக்காக. எல்லாம் அழகு. பார்க்கலாம். நீங்க என்னதான் மலையளவு கருத்துக்களை முன் வச்சாலும் சற்று கூட மலைக்காம அந்த கருத்துக்களெல்லாம் மறுதளித்து பேச வருகிறார் செல்வன் சுபீக்ஷன். வாங்க சுபீக்ஷன், என்ன சொல்றீங்கன்னு கேட்கலாம். சர்க்கரை பொங்கல் போல் இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், மாறி புகழ்றாங்களே, வெட்டி வைத்த கரும்பு போல் இங்கு அமர்ந்திருக்கும் என் சபையார் அவர்களுக்கும், பெத்தெடுத்த என் தாய்க்கும் என்னை வளர்த்தெடுத்த தாய் தமிழுக்கும் முதற்கண் வழக்கத்தை கூறிவிட்டு, உறவுகளும் விழாக்களும் பெரிது போற்றப்படுவது நகரத்திலே ஏன் கூற வந்திருக்கேன். ஐயா, நம்ம சகோதரர் அருண் கார்த்திகேயனும் தீக்ஷிதாவும் நல்லா சொன்னாங்க. சமூக ஊடகங்கள் அவங்க சும்மா ஒரு புகைப்படம் பிடிச்சி லைக் வாங்கறதுக்குதான்னு. அது மட்டும் இல்லைங்க ஐயா, அவங்க சமூக ஊடகங்கள்ல இந்த மாதிரி ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ யூடியூப்ல இந்த மாதிரி படம் பிடிச்சி போடுறப்ப தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம மற்ற நாட்டு மக்களும் பார்த்து, ஓ இப்படியும் ஒரு விழா இருக்கா, இந்த மாதிரி தான் கொண்டாடுவாங்களான்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஐயா. அப்புறம் நீங்க கூட சொன்னீங்க ஐயா, வடநாட்டுக்காரன் பொங்கல்னு படிச்சான்னு சொல்றீங்க ஐயா. அதே அவனுக்கு பெரிய விஷயம். இங்க இருந்து வடநாடு வரைக்கும் பொங்கல் போயிருக்கணும். அதுக்கு யார் காரணம்? நீங்க தான் காரணம்ன்றீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா, கிராம மக்களா போய் அங்க வரைக்கும் சொல்லிட்டு வராங்க. இங்க இருக்கிற சமூக ஊடகங்கள் தானங்க ஐயா சொல்லுது. சமூக ஊடகங்கள் தானே தம்பி சொல்லுது. சமூக ஊடகங்கள் மூலமா அவங்க என்ன சொல்றாங்க, விழாக்களை நாங்க பறைசாற்றுகிறோம்ன்றாங்க. நீங்க உங்க ஊருக்குள்ளேயே குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறீங்க. அது எப்படி தம்பி பொருந்தும்? கேளுங்க தம்பி. ஐயா, இன்னொன்னு நம்ம நகரத்துல நவீன வசதிகள் அதிகமா இருக்குங்க ஐயா. ஐயா, இப்ப நம்ம ஏன் பெரிய பெரிய பண்டிகை, பொங்கல் மாதிரி ஏன் பெரிய பெரிய பண்டிகை எடுத்துப்போம்? இப்ப புத்தாண்டு வந்துச்சுங்க ஐயா. பெரிய பெரிய நகரத்துல போய் பாருங்க, 12 மணிக்கு கோயம்புத்தூர், சென்னை, மதுரை எல்லாம் பார்க்க 12 மணி ஆட்டவே இருக்காது. ஏதோ 7 மணிக்கு எல்லாம் கொண்டாடுற மாதிரி இருக்கும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு எல்லாமே சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இதை போய் கிராமத்துல 12 மணிக்கு போங்களேன், யாரு சாமி இவன் உயிரை வாங்குறான் 12 மணிக்குன்னு கேட்பாங்கய்யா. நடுச்சாமத்துல எவன்டா அது கதவு தட்டுறதுன்னு கேட்பாங்க. நீ வெளியே மட்டும் போடு, அவ்வளவுதான். 10 வீட்டுல இருந்து கதவு திறந்து 10 மணி அடிப்பாங்க ஐயா. அப்புறம் புதுசா கொண்டாடுறாங்க ஐயா. நம்ம நகரத்துல வணிக ரீதியாகவும் வளர்ச்சிகள் அதிகமா இருக்கு.
நான் ஒருக்கா ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கேன், ஒரு முதிய பாட்டி வராங்க ஐயா. வந்து நான் அவங்க கிட்ட கேட்குறேன், பாட்டி நீங்க கிராமத்துல இருந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்து நகரத்துல விற்கிறதுக்கு அங்கேயே தான் வித்துட்டு போலாமே, புதுசு புதுசா சின்ன சின்னதா பொம்மை செஞ்சு வச்சிருக்காங்க, அங்கேயே வித்துட்டு வரலாமே பாட்டி நான் கேட்டேன். அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க, என்னப்பா நீங்க நகரத்து ஆள்கள் தான் நிறைய பேர் வாங்குறீங்க, அங்க இது என்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேறாங்க, நான் நடந்து கத்திட்டு போறேன் என்னை யாரும் கவனிக்க கூட மாட்டேறாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்றாங்கய்யா. இதனால என்னன்னு தெரியுது, கிராமத்தை விட இங்கதான் வணிக ரீதியான வளர்ச்சி அதிகமா இருக்கு. இங்கதான் புதுசு புதுசா பொருட்கள் நிறைய வரனால கடைக்காரங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை பார்க்கலாம்ல ஐயா. கட்டாயமா ஐயா அடுத்து வந்து அதாவது தம்பி சொல்றாரு என்னன்னா, நகரங்கள்ல பாட்டிகளை கூட பியூட்டிகளா பாக்குறாங்க அப்படின்றாரு இல்லையா தம்பி? ஆமாங்க ஐயா, கண்டிப்பா ஐயா. பெரிய அளவிலான கொண்டாட்டங்கள் இப்போ வந்து அங்க கிராமத்துக்கு போனோம்னா நாம அவ்வளோவா நமக்கு நிறைய வசதிகள் கிடைக்காது. இப்போ நாம இங்க தேட்டரு மால் அந்த மாதிரி நிறைய இருக்குங்கய்யா. நம்ம சகோதரி அனுஸ்ரீ சொன்ன மாதிரி நீங்க என்னதான் அங்க இருந்தாலும் பண்டிகைன்னு வந்துட்டா எல்லாமே படையெடுத்து இங்க நகரத்துக்கு தானே, அங்க போகலாம் இங்க போகலாம் பீச்சுக்கு போகலாம் தேட்டருக்கு போகலான்னு எல்லாம் இங்கே தானே வரீங்க. எந்த மதமோ ஜாதியுமே இல்லாம நம்ம இங்க வாழ்றோங்கய்யா. இப்போ ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா அங்க முஸ்லிம்ஸ் தனியா ஒரு இடத்துல இருப்பாங்க, ஹிந்துக்கள் தனியா ஒரு இடத்துல இருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸ் தனியா ஒரு இடத்துல இருப்பாங்க. ஆனா இங்க நம்ம நகரத்துக்கு வந்தோம்னா எல்லா கூட்டமா ஒரே வீட்டுல குடியிருப்பாங்க ஐயா. இப்போ வந்து கிறிஸ்மஸ்னா அவங்க நமக்கு வந்து கேக் கொடுப்பாங்க, பொங்கல்னா நாம அவங்களுக்கு போய் பொங்கலை கொடுப்போம், வைக்கிறதுனா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பக்கெட் நிறைய வீட்டுக்கு பிரியாணி வந்துடும். இப்போ இந்த மாதிரி நம்ம மத கலவரம் இல்லாமல் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறதுனால மற்ற மதம் சார்ந்த மக்களுமே பொங்கல்னா என்ன, அங்கே என்ன பண்ணுவாங்க, அதில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐயா. ஐயா அப்புறம் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேங்க ஐயா. இங்கே நகரத்தில் கலாச்சாரங்கள் நிறையா பின்பற்றப்படுகிறது. புதுமையான கொண்டாட்டங்கள் புதுசு புதுசாக நாங்கள் ஒரு கொண்டாட்டங்களை கொண்டாடுறோம். ஒரு சின்ன பண்டிகையாக இருந்தால் கூட அதை நாங்கள் ரொம்ப பெரிதுபடுத்தி கொண்டாடுறோங்க ஐயா. நான் சொன்ன மாதிரி அந்த புத்தாண்டு பொங்கல் தீபாவளி எல்லாத்தையுமே இங்கே தான் சிறப்பாக கொண்டாடுறாங்க. உறவுகளும் விழாக்களும் அதிகமாக போற்றப்படுவது இல்லாட்டி கொண்டாடப்படுவது நகரத்திலேயேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். சுபீக்ஷன் வந்து நிறைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. எங்களுடைய கொண்டாட்டங்கள் மட்டுமல்ல உறவுகளும் அப்படின்னு இருக்காரு. எங்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆகட்டும், பக்ரீத் பண்டிகை ஆகட்டும், ரம்ஜான் ஆகட்டும், நாங்கள்லாம் எந்த ஒரு மத பாகுபாடும் இல்லை அப்படின்றத வந்து ஆணித்தரமான கருத்துக்களை பேசியிருக்கிறாரு. இப்போ எதிரணி என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்கலாம். பண்பாட்டிலும் தமிழ் மொழியிலும் விளைந்து வரும் மணி நம் மணி. பள்ளியின் தமிழாசிரியை திருமதி மணிமேகலை அவர்கள் கிராமங்களே என்று தங்கள் அணியின் இறுதி வாதத்தை முன்னெடுத்து பேச நம்மோடு இங்கு பேசணுமா? உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற மகாகவி பாரதியின் வரிகளையும், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் அவரை தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற வாழ்வியல் கூறும் ஐயன் திருவள்ளுவர் அவர்களின் கருத்துக்களையும் முன்வைத்து உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறி என் உரையை தொடங்குகிறேன். விழாக்களும் உறவுகளும் பெரிதும் போற்றப்படுவது கிராமங்களில்தான். நடுவர் அவர்களே, எங்கள் அணியின் தலைப்புக்கு தகுந்த ஒரு சான்றாக நம் பள்ளியின் இந்த பொங்கல் விழா கொண்டாட்டத்தையே நாம் எடுத்துக்கொள்வோம். நம் பள்ளி இப்போ எங்கே அமைந்துள்ளது? கொளத்துப்பாளையம் கிராமத்தில். நம் பள்ளியில் படிக்கும் பெரும்பான்மையான குழந்தைகளும் ஆசிரியர்களும் கிராமங்களுக்கு வந்தவர்கள் என்பதை நாம் மறக்க முடியுமா நடுவர் அவர்களே? அதை எப்படி மறக்க முடியும்? நம்மை வளர்த்தெடுத்தது கிராமங்கள் தானே. கட்டாயமா. நாம் இன்று நகரங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்மை வளர்த்தெடுத்தது கிராமம் இல்லையா? அந்த கிராமத்துல தானே நம்ம பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கங்கள், உறவுகளோடு ஒன்றிணையக்கூடிய பண்பு இது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டு வரோம். அப்போ இந்த கிராமங்கள் தானே உறவுகளின் பிறப்பிடமாகவும் கொண்டாட்டங்களின் ஆரம்பமாகவும் இருக்கிறது. இப்போ நம்ம எத்தனையோ பின்னணிகள்லேருந்து வெவ்வேறு பின்னணிகள்லேருந்து நம்ம எல்லாரும் வந்திருந்தாலும் அகரம் பள்ளிக்கு நம்ம எல்லாரும் அகரம் குடும்பத்தின் உறவுகள் அப்படிங்கிற அந்த
பாச பிணைப்பு தானே ஐயா நம்ம எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்க காரணமா அமைது. இதை நீங்க மறுக்க முடியுமாங்க ஐயா? அதை எப்படி மறுக்க முடியும்? அனைவரும் அந்த உறவுகளும் விழாக்களும்ன்ற பின்னணியில் தானே கட்டி இருக்கு. நம்ம எல்லாரும் வெவ்வேறு சூழல் இருந்து வந்திருந்தாலும் அந்த சூழல்களை மறந்து நம்ம எல்லாரும் குடும்ப உறவுகள், நகரத்தின் உறவுகள் என்ற பிணைப்பில் நாம் ஒவ்வொரு விழாக்களையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பொங்கலை மட்டுமல்ல, ஒவ்வொரு விழாக்களும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம் குடும்பம், நமது உறவுகள் அப்படின்ற பிணைப்பு தானங்க ஐயா. அந்த உறவுகளை போற்றக்கூடிய நிலையும் அந்த உறவுகள் கொண்டாடக்கூடிய விழாக்களும் நகரங்களில் காண்பதை விட கிராமங்களில் தானே அதிகமாக தென்படுகிறது. இன்னும் சொல்ல போனா கிராமங்களில் வளர்ற குழந்தைகள் பெரும்பாலும் அதிகபட்சமா தன்னோட தாத்தா பாட்டிகளால வளர்த்தெடுக்கப்படுறாங்க. இதை நீங்க மறுக்க முடியாது. பெரும்பான்மையான கிராம மக்கள் தன்னோட தொழிலான வேளாண்மையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது பள்ளியிலிருந்து திரும்பும் தனது பேர குழந்தைகளுக்காக வீட்டில் காத்திருப்பவர்கள் தாத்தா பாட்டிகள் தானே. அவர் தாத்தா பாட்டிகளிடம் விடுமுறை நாட்களிலும் ஓய்வு நேரங்களிலும் செலவிடும் அந்த பேர குழந்தைகளோட நேரங்கள் மிகவும் பயனுள்ளதாகவும் வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் தரக்கூடியதாகவும் சரியான அறிவுரை கூறுவதாகவும் அமைகிறது. இந்த காரணத்தினால கிராமங்களில் வளர்கிற குழந்தைகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உறவுகளை எப்படி கவனித்துக் கொள்வது, உறவுகளை எப்படி நாம் மதிப்பது, உறவுகளை எப்படி நாம் வளர்ப்பது, உறவுகளை நம் வாழ்க்கைக்கு பயனுள்ள வகையில் எப்படி மாற்றிக்கொள்வது என்ற அந்த நுணுக்கங்களையும் குடும்ப உறவுகளின் மதிப்புகளையும் கிராமத்து குழந்தைகள் மிக சிறப்பாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. ஆனா இன்னைக்கு நகரங்களை பாருங்களேன், குழந்தைங்களை வீட்டிலிருந்து பள்ளியிலிருந்து வீட்டுக்கு செல்ற குழந்தைகளை எதிர்கொள்வதற்கு பெற்றோர்கள் இருக்க முடியவில்லை. அவரோட பணிகள் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்கள் தன்னந்தனியாக வீட்டில் இருக்கக்கூடிய சூழல், அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது கணிப்பொறியோ அல்லது கைபேசியோ தான். அப்படி இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன வழிகாட்டுதல் கிடைக்குதுன்றீங்க? உறவுகளோட பாச பிணைப்புகள் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு சில வீட்டில் நகரங்களில் தாத்தா பாட்டிகள் இருந்தாலும் கூட அந்த தாத்தா பாட்டிகளோட அந்த குழந்தைகளை நேரம் செலவிட வைக்கிறதுக்கு பெற்றோர்கள் அனுமதிக்கிறது இல்லை. தாத்தா பாட்டிகள்கிட்ட போனால் செல்லம் கொடுத்து கெடுத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாத்தா பாட்டிகள்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, கிளம்பு, டியூஷன் போகணும், சிறப்பு வகுப்புகள் இருக்குது, விளையாட்டு பயிற்சி இருக்குது, இப்படி பல்வேறு தளங்களுக்கு தன்னோட குழந்தைகளை பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் பல்வேறு திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு ஒவ்வொரு நேரங்களை பட்டியல் அணைச்சு 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் ஒரு வகுப்பு, 7 மணி முதல் 8:30 வரைக்கும் ஒரு வகுப்பு, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆன்லைனில் ஒரு வகுப்புன்னு குழந்தைங்களை எப்பவுமே பிஸியாகவே வச்சிருக்கிறாங்க நகரத்து பெற்றோர்கள். எப்படி அவங்களுக்கு உறவுகளை புரிஞ்சுக்கக்கூடிய சூழல் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க நிறைய கற்றுக்கணுன்ற விஷயத்துல காலையில் 6 மணிலேருந்து இப்போ நைட்டு இரவு வரை எல்லா வேலையிலும் அந்த வகுப்பு இந்த வகுப்பு எல்லா வகுப்பும் போட்டு விட்டுறாங்க. கடைசி இவங்க எல்லாரையும் கொண்டு போய் அவங்க அப்பா அம்மாவை ஐயா, அப்பா அம்மா சொல்றத ஒரு கட்டத்துக்கு மேல குழந்தைங்க ஏன் கேட்கறது இல்லைன்னா, அவங்க அந்த குழந்தைங்கள உறவுகளோட மகிழ்வா இருக்கிறதுக்கும் அவங்களோட கருத்துக்களை காது கொடுத்து கேட்கறதுக்கும் யாருமே இல்லை. நான் சொல்றதை கேளு, நீ இந்த வகுப்பு போ, அந்த வகுப்பு முடிஞ்சு அடுத்த வகுப்புக்கு போ, இப்படி நீ இதெல்லாம் கற்றுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த வயசு முடியறதுக்குள்ள இத்தனையும் நம்ம திணிச்சிடணும்னு அந்த குழந்தைகளை நினைக்கிறோம். இந்த காரணத்தினால நகரத்தில் இருக்கிற பெற்றோர்கள் தன்னோட குழந்தைகளை பெரும்பான்மையான நேரங்கள்ல அந்த குழந்தைகள் தனிமையில் இருக்கக்கூடிய சூழலை வகுத்து கொடுத்துட்றாங்க அவங்கள அறியாமலே. இதன் விளைவு என்னன்னு நினைக்கிறீங்க? வளர்ந்து பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் நகரத்தில் இருக்கிற குழந்தைங்க பெரிய புத்திசாலிகளாகவும் அறிவாளிகளாகவும் பெரிய பதவியை வகிக்கக்கூடிய நிர்வாகத்திறனை பெற்றவர்களாகவும் தொழிலதிபர்களாகவும் உருவாகிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க ஐயா. ஆனா குடும்ப அமைப்புன்னு வர்றப்போ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை புரிஞ்சுக்க தெரியாம சின்ன அனுசரணையும் சின்ன ஒரு உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் அளிக்கக்கூடிய அந்த பக்குவமும் இல்லாம உறவுகளுக்குள்ள பெரிய பிரச்சனைகள் வந்துருதுங்க ஐயா. குடும்ப உறவுகள்ல இன்னைக்கு நகரங்கள்ல இருக்கிறவங்க குடும்பங்கள் சிதைகிறதுக்கும் குடும்பங்கள் பிரிஞ்சு போறதுக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அந்த உறவுகளை அவங்களால மேம்படுத்த தெரியல, அந்த உறவுகளை பண்படுத்த தெரியல. சின்ன தவறுகள் மனிதனோட இயல்பு. அந்த தவறுகளை பெரிதுபடுத்தாம அவங்க அப்படிதான் எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற அந்த பக்குவம் இல்லாம நம்ம குடும்பம் தானே, நம்ம அம்மா அப்பா தானே, நம்மளோட குடும்பத்தினர் தானே அப்படிங்கிற அந்த ஒரு பெருந்தன்மை இல்லை அவங்கள்ட்ட, அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை. இதே கிராமத்து குழந்தைங்க சின்ன வயசுலேருந்து தாத்தா பாட்டிகளோட வளர்றாங்க. தாத்தா பாட்டிகள்னா இப்போ சில அறிவுரைகள் சொல்லுவாங்க, அதை அவங்க காது கொடுத்து கேட்டுக்கிறாங்க.
விளையாடுறப்பவோ அல்லது வேடிக்கை பார்க்குறப்பவோ அந்த அறிகுறிகள் காதில் வந்து விழுந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு அது மனசில் பதிஞ்சிருதுங்க ஐயா. இந்த கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள் ஏற்று வீடு பக்கத்து வீடுன்னு எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய நபர்களை உறவுகளாக பார்க்குறாங்க. சொந்தங்கள் இல்லாத அந்நியர்களோ யார் இருந்தாலும் எல்லாத்தையும் உறவு முறை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அண்ணா, மாமா, தாத்தா, பாட்டி, இப்படி எல்லா உறவுகளோடையும் சேர்ந்து வாழ்கிறவங்க ஒரு விழான்னு எடுத்துக்கிட்டா அந்த விழாக்களில் எல்லாத்தையும் வரவழைச்சு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட அந்த விழாக்களில் பங்கேற்று கொண்டு அனுசரணையோட ஒரு விழாவை நடத்துகிற இந்த பக்குவம் எல்லாம் கிராமத்தில் தான் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு குடும்ப விழாவில் ஒரு மாமா மச்சானுக்கு ஒரு சின்ன ஒரு மரியாதை குறைவு ஏற்பட்டுருச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு அடுத்த விழாவிலேயே அவங்க பேரை பத்திரிக்கையில் முன்னாடி போட்டு அவங்கள ஒரு சந்தோஷப்படுத்தி அந்த பிரிந்து போக நினைச்ச அந்த உறவை ஒன்று கூட்டி என்றைக்குமே ஒரு பிணைப்போடு வாழக்கூடிய அந்த உறவு நிலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் தான் இருக்குது. அதனால அந்த குழந்தைய கிராமத்தில் வளர்கிற குழந்தைகள் குடும்பம் போன்ற உறவுகளில் மிகவும் கைதேர்ந்தவர்களாகவும் உறவுகளை எப்படி நம்ம வந்து பிணைச்சு கொண்டு போகிறது, ஒவ்வொருத்தரையும் எப்படி அனுசரித்து தன்னோட வாழ்க்கையில் ஒன்று சேர்த்து வாழ்வது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நல்லாவே தெரிஞ்சிருக்காங்க. படிப்புலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நிர்வாகத்திலையும் சரி, கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களும் கிராமத்திலேருந்து வளர்கிற குழந்தைகளும் முதன்மையாக எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் அதை மறுத்து கூற முடியுமாங்களையா? முடியாதுங்கம்மா. ஸோ இப்படிப்பட்ட வகையில் என்றைக்குமே கிராமங்கள் தான் உறவுகளையும் விழாக்களையும் மிகவும் பெரிதும் போற்றி வழிநடத்துகிறது என்பதை வலியுறுத்தி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. அருமை அருமை. இப்போ அம்மா வந்து ஆணித்தனமாக சொல்லிட்டாங்க, உறவுகள் பெரிதும் போற்றப்படுவது நகரங்களில் இல்லைங்க, கிராமங்களில் தான் அப்படின்ட்டு. இதுக்கு எதிரணியில் இருக்கிறவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் என்பார் வள்ளுவர். அதேபோல் அனைத்து திறன்களையும் உள்ளடக்கிய பள்ளியின் கணிதாசிரியை திருமதி நந்தினி அவர்கள் நகரங்களே என்ற தலைப்பில் தன் அணியின் இறுதிவாதத்தை முன்னெடுத்து பேச நம்மோடு. சிட்டி சிங்கம் தென்னாட்டு தங்கம், எதற்கும் கலங்காத எங்கள் பொங்கல் பட்டிமன்றத்தின் கலங்காத சிங்கம், எங்களுடைய முக்கியமான அங்கம், எங்கள் நடுவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களையும் முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்மா. வணக்கம்மா. அவையோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களும் பொங்கல் வாழ்த்துக்களும். ஐயா, இவன் எதிரணியர் பார்த்து நான் கேட்க விரும்புறேன், நகரத்தில் இருப்பவர்கள் என்ன பொங்கல் அன்று பொங்கல் வைக்காம நூடுல்ஸ் பாஸ்தான்னு பொங்கி திங்கிறோமா, இல்ல கரும்புக்கு பதிலா பீஸா பர்கர்னு கடிச்சுதான் திங்கிறோமா? பொங்கலை மாதிரி நாங்களும் பொங்கலுக்கு பொங்கல் தான் வைக்கிறோம், கரும்பை தான் சாப்பிடுறோங்க ஐயா. ஆனா எங்கள் மீது இவ்வளவு குறைகளை இவ்வளவு நேரமாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் நீங்க கேட்டுட்டு தயவு செய்து எங்களை தப்பா நினைக்காதுங்க. நாங்களும் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் தான் ஐயா. நம்மளுடைய ஆசிரியர்கள் கோயம்புத்தூர், திருப்பூர்னு சிட்டையிலிருந்து வந்த மாடர்ன் மங்கைகள் இன்று பாருங்க நம்மளுடைய பாரம்பரிய உடையான சேலையை அணிந்த அனுமாமெல்லாம் பாருங்கய்யா. இன்னைக்கு திருப்பூர்ல இருந்து தாங்க ஐயா வந்திருக்காங்க. இன்னைக்கு பாருங்க ஐயா, ஸ்டைலா வாழ்ந்தவங்க இன்னைக்கு பாருங்க பாரம்பரிய முறையில் நாம் பொங்கல் கொண்டாடுகிறோம் என்று சொன்னவுடன் பாரம்பரிய உடையான சேலை அணிந்து அடுப்பு மூட்டி மண்பானை வைத்து அழகாக பொங்கலிட்டு இருக்கிறார்கள். அம்மா, காலையில் நான் பார்த்த உடனே யாரா இது புது மாணவியா இருக்கு, பள்ளிக்கூடத்துல யாரை புதுசா சேர்த்துருக்காங்கன்னு எனக்கு பயந்தே போயிட்டேன் நான் ஒரு நிமிஷம். அது மட்டும் இல்லைங்க ஐயா, நம்மளுடைய மாணவ செல்வங்கள் மற்ற நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டைலா இருப்பாங்க. நம்முடைய ஸ்டைலிஸ்ட் தமிழர்களும் தமிழர்களும் அழகா தாவணி பாவாடை போட்டு அழகா வேட்டி சட்டையெல்லாம் போட்டு அமர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய பாரம்பரிய முறைப்படி நாம் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் பார்த்து கூட இவங்களெல்லாம் சொல்றாங்க, நகரத்தில் இருப்பவர்கள் பாரம்பரியத்தை போற்றல, விழாக்களை போற்றல, உறவுகளை மேம்படுத்தலன்னு சொல்றாங்க ஐயா. இன்னும் சற்று நேரத்தில் பாரம்பரிய விளையாட்டுகளான நொண்டி, கபடி, உரியெடுத்தல் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு மாணவர்கள் எல்லாம் தயாராக இருக்கிறீர்கள் அல்லவா? தயாராக இருக்கிறீர்களா? பாருங்க ஐயா, பாருங்க சத்தம் கிளியுதுமா ஐயா. நாங்கள் எல்லாம் நகரத்தில்
நகரத்தில் இருப்பவர்கள் எப்படி தெரியுமா, எப்பொழுது பொங்கல் விடுமுறை வரும் என்று நாள்காட்டியை நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐயா. உறவுகளை பார்க்கணும், என் அண்ணனை பார்க்கணும், என் அண்ணியை பார்க்கணும், என் பெரியம்மாவை பார்க்கணும், பெரியப்பாவை பார்க்கணும், என் அம்மா அப்பாவெல்லாம் பார்த்து அவர்களோட சந்தோஷமாக எங்களுடைய பொங்கலை கொண்டாடணும் என்று நாள்தோறும் உறவுகளுக்காக, உறவின் பாசங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் ஐயா. அதை ஒரு பாடலாகவே நான் பாடி காட்டட்டுமா? பாடுங்கம்மா, பாடுங்கம்மா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. இப்படியெல்லாம் நாங்க ஒன்று கூடி பொங்கலை கொண்டாட நகரத்தின் மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் கிராமத்து மக்களுக்கு எளிமையா கிடைப்பதனால் அதன் அருமை தெரிவதில்லை. எப்பொழுதெல்லாம் விழாக்கள் கொண்டாடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் என்ன சண்டை கட்டலாம் காத்திருப்பவர்கள் இந்த கிராமத்தில். வைக்கிறது சண்டை போடுறது, சண்டை போடுறது சட்டையை கிழிக்கிறது, வேற என்ன பண்றது சொல்லுங்க. நாங்க அப்படி இல்லைங்கய்யா, நகரத்தில் இருப்பவர்கள் மிகவும் டீசென்டானவர்கள். ரொம்ப டீசென்ட்மா. அந்த பாப்பா சொல்லிச்சுல கிழிஞ்ச சட்டையவே எடுத்து போட்டுக்கிறீங்க கேட்டேன்றாங்க. ஐயா, இந்த கிராமத்தில் இருப்பவர்கள் தான் மகளே மகளே மகனே, என்னை போன்று நீ கிராமத்திலிருந்து கஷ்டப்படாத, நீ நகரத்துக்கு போய் படி, அங்கதான் உனக்கு நல்ல படிப்பு கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும் என்று அனுப்பி வைத்து விட்டு இங்க வந்து உட்கார்ந்து நகரத்துக்கு போய் எங்களை இப்ப குறை சொல்றாங்க. மனசாட்சியே இல்ல. ஆனா நாங்க எப்படி தெரியுமா, சந்திரமுகி படத்துல வர கங்கா மாதிரி அந்த பழைய பட்டியை திறந்த உடனேயும் எப்படி சொல்லுவா, என்னுடைய கொலுசு, என்னோட ஒட்டியானோ, என்னுடைய ஒட்டியானோ, என்னுடைய நெக்லஸ், அந்த சந்திரமுகி சொல்ற மாதிரி அந்த மாதிரி எங்களுடைய பழைய உறவுகளை பார்த்தவுடன் எங்க மாமா, எங்க சித்தப்பா, எங்க அத்தைன்னு போய் கட்டி பிடிச்சு உறவை வளர்ப்பவர்கள் எங்களுடைய நகரத்து மக்கள் தாங்க ஐயா. கட்டாயமா கட்டாயமா. மாமா அத்தை மட்டும் தானமா கட்டி பிடிச்சு வளர்க்குற உறவுகள். அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஐயா? கட்டாயமா ஃபியூச்சருங்க ஐயா. அதெல்லாம் இந்த ஒரு பாடல்ல கூட சொல்லுவாங்கம்மா, ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா. அந்த திருவிழால அதுல ஒரு முக்கியமான கருத்து எல்லாரும் மறந்துருப்பாங்க. அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா அப்படின்ட்டு. பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாடை பின்னாடிதான் ஓடுங்கடா. அது முக்கியமா அடுத்த கருத்து தான் இருக்கு. குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்தை பொண்ணுதான், மற்ற பொண்ணு எல்லாம் எங்க மாமன் பொண்ணுதான். எப்படி உறவுகளை போட்டு வளர்க்குறாங்க அவங்க. ஆமாங்க ஐயா. வரலாற்றின் காலத்தை எவ்வாறாக பிரித்திருக்கிறார்கள் தெரியலையேம்மா, நீங்க கொஞ்சம் கிமு கிபின்னு பிரிச்சிருக்காங்க. ஆனா நகர மக்களாகிய நாங்கள் எப்படி பிரித்திருக்கிறோம் தெரியுமா? கோமு கோபி. கொரோனாவிற்கு முன், கொரோனாவிற்கு பின். புதுசா கால வரையறை. ஆமாங்க ஐயா. நாங்கெல்லாம் மாடர்ன் இல்லையா ஐயோ? எப்பொழுது இந்த கொரோனா லாக்டவுனில் நாங்கள் பரமபதத்தையும் பல்லாங்குழியையும் கையில் எடுத்தோமோ அன்றே இவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் நாங்கள் பாரம்பரியத்தை மறக்கவில்லை என்று. எப்பொழுது மஞ்சள் நீரை நாங்கள் வீட்டிலும் தெருவிலும் தெளித்தோமோ, என்று நாங்கள் கபசுர குடிநீரை அருந்தினோமோ அப்பொழுதே இவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் நகரத்திற்கு சென்றாலும் நாங்கள் எங்களுடைய தமிழையும் தமிழ் பாரம்பரியத்தையும் மறக்கவில்லை என்பதை இவர்கள் புரிந்திருக்க வேண்டும் ஐயா. எல்லோரும் கை குலுக்க பயந்திருந்த பொழுது நாங்கள் எல்லோரும் கைகூப்பி தமிழ் பண்பாட்டோடு அனைவருக்கும் மரியாதை செலுத்தினோமே, அப்பொழுது தெரியவில்லையா நகர மக்களாகிய நாங்கள் எப்படி பண்பாட்டை வளர்த்தோம் என்று? பாருங்க ஐயா, நகரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் தெரியுமா? எப்படி வாழ்கிறோம் தெரியுமா? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அப்படி வாழ்றோங்க ஐயா. இங்க நீங்க எப்படின்னு கேட்கணும். சொல்லுங்க எப்படிமா ஐயா? கருப்பு கவனி அரிசி கஞ்சி, கருப்பு சுண்டல், கருவேப்பிலை பொடி, கருப்பட்டி காப்பி, கருப்பு உளுந்து கஞ்சின்னு எல்லாமே நாங்க பாரம்பரிய உணவை அதை மதித்து அதை உண்டு வாழ ஆரம்பித்து பல நாட்கள் ஆகிவிட்டதுங்க ஐயா. இப்ப கூட யாரோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல தினமும் இதை வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே ஞாபகம் ஐயா. இப்பொழுது நகர மக்களாகிய எங்களிடம் வெள்ளையாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான். அது என்ன தெரியுமா? அது எங்களுடைய மனசு. அதை பார்த்தாவது எங்களுடைய நகரத்தின் டீமுக்கு நீங்க 100க்கு 100 மதிப்பெண்.
ஐயா எந்த விதத்துல இவங்க நாங்க பாரம்பரிய விழாக்களை கொண்டாடவில்லை, நாங்கள் பாரம்பரியத்தை பின்பற்றல, உறவினர்களை மத்தியிலன்னு சொல்றாங்கன்னு எனக்கு சொன்னாங்கல்லம்மா, கேஸ் அடுப்புல பொங்கல் வைக்கிறீங்க, ஐயா, நீங்க- கலந்தானா பொங்கல் வைக்கிறீங்கன்றாங்கம்மா. சரிங்க ஐயா, அப்படியே இருந்துட்டு போட்டோம். நீங்க கல்யாணத்துக்கு போயிருக்கீங்களா? அம்மா, கல்யாணம் பண்ணி 7 வருஷம் ஆச்சு. கல்யாணம் காது குத்துக்கு, வளை போட்டு இருக்கு, பண்ணியாச்சுமா, பண்ணியாச்சு. எல்லாம் உங்க வயசுக்கு நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க ஐயா. என்ன பண்றதுமா, இப்பதான் 23 முடிஞ்சு 24 நடக்குது. அழகா போய் சொன்னாலும் எங்கள் நடுவர் ஐயா அவர்கள் மிகவும் நேர்மையானவர், எங்களுடைய டீமிற்கே மதிப்பெண் கொடுப்பார். அவ்வளவுதான், தீர்ப்பு வழங்கியாச்சு. ஐயா இப்ப கிராமத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்குதா, குழந்தை பிறக்குதா? ஏன் நகரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் கல்யாணம் நடப்பதில்லையா? காது குத்து வைக்கிறது இல்லையா? காது குத்து வைக்கிறது இல்லையா? நாங்கள் என்னதான் மாடர்ன் முறைப்படி கல்யாணம் நடத்தினாலும் விழாக்கள் நடத்தினாலும் ஐயா வெற்றிலை பாக்கு மாற்றாத நிச்சயதார்த்தம் இல்லைங்க ஐயா. கூரைப்பட்டு கட்டி கொண்டு தாலி வாங்கி கொள்ளாத மணப்பெண்ணும் இல்லைங்க ஐயா. ஐயா இப்போதெல்லாம் நாங்கள் பஃபேக்கு மாறினாலும் கம்பன் சோறும் கொள்ளு ரசமும் கொடுக்காம விடுவதே இல்லைங்க ஐயா. ஐயா மருமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா அப்படின்னு மருமகளை ஆரத்தி எடுத்து வீட்டிற்குள் அழைக்காத மாமியாரும் இல்லைங்க ஐயா. குழந்தை பிறந்ததும் சேனை தண்ணி வைக்காத சொந்தங்களும் இல்லை. மாமங்கார மடியில உட்கார வச்சு காது குத்தி நகர மக்களாகிய நாங்கள் சீர்சனத்தையெல்லாம் வாங்காம விடுவதும் இல்லைங்க ஐயா. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் முன்னாடி நின்று வந்தவர்களை வாங்க வாங்க என்று வரவேற்காமல் நாங்கள் எந்த ஒரு வீட்டு விழாக்களை கூட நடத்தாமல் இருக்கும்போது எப்படிங்க ஐயா பாரம்பரிய விழாக்களை கொண்டாடி மகிழாமல் இருப்போம் என்று இவர்கள் சொல்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஐயா நாங்க இருந்து எப்படா விடுமுறை கிடைக்கும்னு கிராமத்துக்கு போய் நம்மளுடைய உறவினர்களை பார்க்கலான்னா அப்பதான் இவங்க சொல்லுவாங்க, வந்துட்டாங்க, ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் பாசம் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. நான் தான் இந்த கிராமத்திலேயே கடந்து இப்படியே கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி கிராமத்து வாழ்க்கை அதானையா இந்த கிழவனுக்கும் கிழவிக்கும் யாரு வடிச்சு கொட்டுறதுன்னு சொல்லிட்டு இவங்க நாங்கெல்லாம் பெற்றோரை முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுறோம்னு எங்களை குற்றம் சாட்ட வந்திருக்கிறார்கள். ஆமாங்க ஐயா, இவர்களுக்கு எப்பொழுதோ கிராம வாழ்க்கை சலித்து போய்விட்டது. ஆனால் இங்கே வந்து கிராமம்தான் பெருசு அப்படின்னு பேசுகிறார்கள் ஐயா. அது மட்டும் இல்ல, ஜல்லிக்கட்டை பத்தி பேசும்போது நான் இங்கு ஒன்றை பதிவு செய்ய இருக்கிறேன் ஐயா. சென்னை மெரினா கடற்கரையில் நகரத்தில் இருக்கும் இளைஞர்கள் ஜல்லிக்கட்டிற்காக போராடினார்களே, அன்றே தெரிந்திருக்க வேண்டும் இவர்களுக்கு நாங்கள் பாரம்பரியத்தை, விழாக்களை, உறவுகளை கொண்டாடுகிறோம், அதை நாங்கள் என்றும் மறக்கவில்லை என்று. ஐயா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று ஔவையார் கூறினார். அந்த வாக்கை மெய்ப்பித்து காட்டிக் கொண்டிருப்பவர்கள் நகரத்தின் மக்கள் தான். வெளிநாடுகளுக்கு நாங்கள் வேலைக்கு செல்கின்றோம், எங்களுக்கு அங்க தமிழர்கள் என்றவுடன் எங்களை எல்லாரும் மதிக்கிறாங்க ஐயா. அது மட்டும் இல்ல, அங்கு சென்ற பின்பு எங்கனால் பொங்கலை கொண்டாட முடியாவிட்டாலும், பாரம்பரிய விழாக்களை எங்கனால் உறவினர்களோடு சேர்ந்து கொண்டாட முடியாவிட்டாலும் நாங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அங்கிருக்கும் வெளிநாட்டு உறவினர்களோடு, வெளிநாட்டு நண்பர்களோடு கொண்டாடி நாங்கள் காணொளி பதிவிடுகிறோமே, அதன் மூலியமாக நாங்கள் எப்படி தமிழ் கலாச்சாரத்தை பிரசித்தப்படுத்துகிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஐயா. கேட்டரிங் படிக்கும் மாணவர்கள் எல்லாம் இன்று கேப்பக்குள் காய்ச்சுவது எப்படி என்று கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாட்டு மருந்து கடை பக்கமாக எங்கள் நாட்டம் சென்று விட்டது. சிறுதானியத்தை சிறிதும் தவிர்க்காத நகரத்தில் வாழும் குடும்பங்களாக நாங்கள் மாறிவிட்டோம். மரணத்தை தள்ளி போட நாங்கள் மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறி பல நாட்கள் ஆகிவிட்டது ஐயா. கிராமங்களில் மட்டுமல்ல, நகரத்தில் இருக்கும் ஒவ்வொரு வீதிகளிலும் இன்று பாரம்பரியமான பவளக்கொடி கும்மி குழு உருவாக இருக்கிறது. எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாம் அதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். என்னதான் நாங்கள் நகரத்தில் இருந்தாலும், எங்களுக்கு வேலை பளு இருந்தாலும், எங்களுக்கு டைம் கிடைக்கலனாலும் நாங்கள் அந்த கும்மி ஆட்டத்திற்கெல்லாம் போய் அதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதாங்க ஐயா, பாரம்பரிய உடையான வேட்டி சேலை எங்களுக்கு கட்ட தெரியல, ஆனா ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டி வாங்கி ரெடிமேடு சேலை வாங்கி கட்டியாவது நாங்கள் பாரம்பரியத்தை வளர்த்து விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமாங்க ஐயா, ரெடிமேடு சேலை வந்துருச்சு, தெரியலீங்களா? நீங்க ட்ரெண்டில் இருப்பீங்கன்னு நினைச்சேங்க ஐயா. சீக்கிரம் ஐயா, நாங்கள் இயற்கை விவசாயத்தை நாங்கள் ஊக்குவித்து நாட்டு சர்க்கரை, நாட்டு தக்காளி, நாட்டு
நாட்டுக்கோழி முட்டைன்னு நாட்டுப்பழம் நாட்டுக்காய் தேடி தேடி போய் வாங்குறோம். கைத்தறியில் நெய்த புடவைகளுக்கு இன்று மதிப்பு அதிகமாகிவிட்டது. ஏன்னா நகரத்தில் இருக்கும் மக்கள் அதனுடைய தரத்தை பார்த்து அதை தேடி தேடி வாங்க செல்கிறார்கள் ஐயா. பணத்தை செலவழித்தாவது நாங்கள் பாரம்பரியத்தை போற்றி விழாக்களை கொண்டாடுகிறோம் ஐயா. இறுதியாக நான் கூறுகிறேன், வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்வோம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம் என்று பாரதியார் கனவு கண்டார். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை என்று பெண்களுக்காக பல கவிதைகளை எழுதினான் பாரதி. அது அனைத்தையும் மெய்ப்பித்து காட்டிக் கொண்டிருப்பவர்கள் எங்களுடைய நகரத்தின் மக்களே. அவர்கள்தான் நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தையும் உறவினர்களையும் விழாக்களையும் போற்றி கொண்டாடி இந்த உலகம் முழுவதும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னதான் நீங்க மணி அடிங்க, என்னுடைய மணியான கருத்துக்களை நான் தெரிவிக்காம விடமாட்டேன்னு சொல்லி ஆணித்தரமா நின்று தெரிவித்த அம்மையாருக்கு நன்றி. இப்போ இருதரப்பு அணியினரும் வாதத்தை முன்வச்சு பேசிட்டாங்க. இப்போது நடுவர் நேரம், தீர்ப்பு வழங்க வேண்டும். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பட்டிமன்றம் மீண்டும் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம் தான் ஆசை. ஆனால் தொலைக்காட்சிகளை போடுற மாதிரி இங்கே எதுவும் போட முடியாது. இப்போ நமக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இரண்டு அணியினரும் பேசி வேலைகள் அப்படின்னு நகரத்தார் ஓடிக்கிட்டு இருக்காங்க. உறவு முறைகள்லாம் பெருசாக கொண்டாடுறதே இல்லை, என்ன பழக்கம் பழகுறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, உறவுகள் வளர்க்கும் விதம் என்பது குழந்தைகளிடம் என்று இல்லாமலே போயிடுச்சு. கொண்டு போய் எங்கேயாவது காப்பகத்தில் சேர்த்துடுறாங்க, பின்னாடி இவங்க கொண்டு போய் முதிர்நோய் காப்பகத்தில் சேர்த்துடுறாங்கன்னு கிராமத்தார் அணியினர் பல கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. நகரத்தார் கிராமங்களில் இருக்கிற இன பாகுபாடு எங்கிட்ட இல்லை, மத பாகுபாடு இல்லை, விழாக்கள் சமூக உறவுகள் எங்கிட்ட சுத்தமாக இல்லை. நாங்கள் எல்லா விழாக்களையும் நாங்கள் பயங்கரமாக பறைசாற்றுகின்றோம், பல நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். பொங்கல் பண்டிகை உங்களை மாதிரி தான் நாங்களும் கொண்டாடுறோம். நாங்கள் வாழ்கின்ற சூழல் வேறு, ஆனால் நாங்களும் அதை பின்பற்றுகிறோம், பண்பாட்டுடன் இணைந்து கொண்டாடுகிறோம் அப்படின்னு சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நமக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இவங்க பேசும்போது இவங்க தான் சரி, இவங்க பேசும்போது இவங்க தான் சரி. இந்த ஒரு திரைப்படத்தில் நடிகர் தனுஷ் சொல்வார், எஸ் யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட். கடைசி வரையும் அந்த ஆள் பேச மாட்டார். இப்போ அதே போல தான் நம்மளுடைய நிலையும் இருக்கு. கிராமமா நகரமா அப்படின்னு வரும்போது நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சாப்பிட்டு வெற்றிலை போட்டால் கிராமம், சாப்பிட்டு பீடா போட்டால் நகரம். மரபு சார்ந்த நிலையில பச்சை குத்துனா கிராமம், டிசைனா உடம்பு முழுதா டாட்டு குத்துனா நகரம். மருதாணி வச்சா கிராமம், அங்கேயே வந்து கை பூரா மெகந்தி போட்டா நகரம். விழாக்கள் அன்னைக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாண்டா கிராமம். இவங்க என்ன பொடியை கலக்குறாங்கன்னு தெரியல, கலராக என்னத்தையோ கலந்து ஊற்றிக்கிறாங்க, ரங்கோலி ஓடி கிளின்றாங்க. அந்த பொடி போகிறதுக்கே 1 மாதம் ஆகுது, அது கேட்டால் நகரம். முக்கியமாக கிழிந்த ஆடை இருந்தால் அதை தைத்து போட்டது கிராமத்தின் பண்பாடு, நல்லா இருந்த ஆடையை கிழித்து போட்டது நகரத்தின் பண்பாடு. நம்ம ஊர் கிராமங்களில் போனீங்கன்னா எல்லார் வீட்லேயும் மிதிவண்டி இருக்கும், உதவிக்கு ஒரு மிதிவண்டி வச்சுருப்பாங்க. கடைக்கு போகணும், அதில் ஒருத்தருக்கு தொலை தூரத்துக்கு போகணும். ஆனால் நகரத்தில் போனோன்னா எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி மிதிவண்டி இருக்குது. என்ன அப்படின்னா, நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன், டெய்லி 45 கிலோமீட்டர் சைக்கிள் போகிறேன் அப்படின்றாங்க. உடல் கொழுப்பை குறைப்பதற்கு அவர்களிடம் மிதிவண்டி இருக்கு. இங்கே முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா, கிராமங்களில் நாய் வீட்டை காவல் காக்கும், நகரங்களில் நாயை வீட்டில் வச்சு காவல் காக்குறாங்க. இப்படி கொஞ்சம் வேறுபாடு தான் கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் இருக்குது அப்படின்றத நான் இங்கே சொல்லி விரும்புகிறேன். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, உறவுகளும் விழாக்களும் மனிதரின் இரு கண்கள் போன்றவை. ஒன்றை பிரித்தால் ஒன்று முழுமை பெறாது. இவை இன்னைக்கு இல்லை, என்றும் இப்படித்தான். உறவுகள் சங்கமிக்கும் விழாக்கள் முழுமை பெறும். அதாவது உறவுகள் வந்து எல்லாருமே சேர்ற விழாக்கள் முழுமை பெறும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல், கோவில் சடங்குகள், வழிபாடுகள், இதெல்லாம் உறவுகள் சங்கமிக்கிற விழாக்களாக அமையும். விழாக்களை மெருகேற்ற உறவுகள் சங்கமிக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமணம், காது குத்து, பூப்புனித நீராட்டு, பிறந்தநாள் விழா, இதெல்லாம் விழாக்களை மெருகேற்றுவதற்காக உறவுகள் சங்கமிக்கும். இப்போ இந்த காரணத்தினால தான் உறவுகளும் விழாக்களும் ஒன்றோடு ஒன்று வேறில்லை, ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்னும். என்ன ஒரு பிரச்சனை, கிராமத்தில் வாழ்கிறோம், அவரவருக்கு ஏற்றவாறு அந்த சூழல்களை மாற்றிக்கிட்டாங்க. இப்போ கிராமங்களில் வீட்டுக்கு வெளியே சூரியனை பார்த்து பொங்கல் வச்சாலும் பொங்கல், நீ வைக்கிற பொங்கலில் இயற்கையும் கலக்கணும் அப்படின்றது பண்பாடு. ஏன்னா நாம் விளைக்கிற விளைச்சல் அனைத்தையும் கிராம மண்ணிலிருந்து கிடைக்கிறது, இயற்கை அளிக்கிறது. அந்த இயற்கை எல்லாமே கலந்து இருக்கணும் அப்படின்றான்.
நகரத்தில் நீங்கள் வைக்கிற பொங்கல்லாம் ஆகாயம் வர்றதில்ல, நெருப்பே வர்றதில்ல, அதுக்கு கூட மீத்தேன் வாயுவை போட்டு இது பண்ணிடுறாங்க. இப்போ இது இயல்பாகவோ எதர்ச்சியாகவோ இந்த இதெல்லாம் நம்மகிட்ட புகுந்துருச்சு. இப்போதான் இங்கே சிக்கல் வந்திருக்கு. கிராமமா நகரமா, பட்டிக்காடா பட்டணமான்ற மாதிரி தான் இப்போ நிலை போய்கிட்டு இருக்கு. சென்னை போன்ற பெருநகரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கிராமங்களில் இருந்தவன், சென்னையிலையும் வாழ்ந்தவன், நிறைய போன்ற பெருநகரங்களில் இருந்த காரணத்தினால சொல்கிறேன். சென்னை போன்ற பெருநகரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பொங்கல் திருநாள் வந்து விமர்சையாக கொண்டாட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த போகியிலேருந்து ஆரம்பிச்சுவாங்க வெள்ளி அடிக்கிறதுக்கு. அந்த ஒரு மாதம் தெருபூரா வெள்ளி அடித்து அதெல்லாம் ஒரு கொண்டாட்டமாக ஜெயின்னு இருக்கும். அங்கே நீங்கள் நகரங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு நீங்கள் தெரியாதனமாக நீங்கள் நகரங்களில் எங்கேயாவது போயிட்டீங்கன்னா எல்லாமே நிரம்பி வலிக்கும். எவனுமே வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன், 50 பேர் வெளியே தான் இருப்பாங்க. பூங்காக்கள், கடற்கரை, சாலைகள் அனைத்தும் ரொம்ப நிரம்பி வலிக்கும். ஆனால் கிராமங்களில் அந்த காணும் பொங்கல் திருநாள் அன்றைக்கு பொங்கலை முடிஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம அதை ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொண்டாடிட்டாங்க. இப்போ உலகம் முழுவதும் எங்கு சுற்றினாலும் நமக்கு வந்து ஒரு 2 உறவுகள் நீக்க மர இருந்திருக்கும். அது யாராலையுமே மறக்க முடியாது. ஒன்று அத்தை, இன்னொன்று மாமா. எப்படி அந்த உறவை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம அம்மா போய் யாரெல்லாம் அண்ணே தம்பி அப்படின்னு சொல்றாங்களோ அவங்கெல்லாம் நம்ம மாமா. நம்ம அப்பா போய் யாரெல்லாம் அக்கா தங்கச்சின்னு சொல்றாங்களோ அவங்கெல்லாம் நம்முடைய அத்தை. இந்த அத்தை மாமான்னு சொல்லும் போதே பாதி பேர் முகத்துல பல்பு எரியுது. அது என்னன்னு தெரியல, எல்லாருக்கும் அம்புட்டு சந்தோஷம். அது என்னமோ தெரியல, அத்தை மாமா உறவுகள்ல இப்படிப்பட்ட ஒரு உன்னத உறவுகளை குழி தோண்டி புதைச்சவங்க யாருன்னா இந்த நகரத்தார்கள். காலங்காலமா மாமா அத்தைன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தவனை அங்கிளு ஆன்டி ஆன்டியா இப்ப கடைசியா என்னடா சொல்றீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, சமீபத்துல நம்ம இயல்பாவே தமிழ் ஆசிரியர்ன்றனால இந்த ஒரு தடவை இவர் எங்க அங்கிள் அப்படின்னு ஒரு பையன் காப்பாற்று. யாருப்பா மாமாவா? எங்க சித்தப்பா. என்னடா சித்தப்பாவா அங்கிள்ன்ற கேட்டா அங்கிள்னு சொல்லலான்னு வேற சொல்றாங்க. அப்ப இந்த உறவு முறைகள்லாம் இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல கொச்சைப்படுத்தப்பட்டது. இந்த பையனுக்கு இதை மட்டும் விட்டு வைக்கல, அப்பா அம்மான்னு வாய் வழியா கூட்டுக்கிட்டு இருந்ததையும் மாத்திட்டாங்க. அப்பாவை டாடுன்னா டேட் அப்படின்னா இப்போ ஒரு படம் வந்துச்சு டாடா. பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு, டாடான்றான். என்னடா டாடானா? டாடானா அப்பாவா? அவனே கொஞ்சம் சுருக்கி டாடாவை டான்ட்டான்னு வைங்களேன், என்ன ஆயிரும்? முடிஞ்சு. மம்மி அப்படின்னாங்க. சரி மம்மின்னு நீ போய் கூகுளில் தேடி பார்த்தாலும் கூட மம்மினா எகிப்தியன் ஒரு மம்மியை தான் காட்டும், அம்மாவை காட்டாது. மம்முன்னுச்சு. மம்மியை சுருக்கி மம்முன்னாங்க. மம்மையும் சுருக்கி இப்போ மான்யான், மாமியும் சுருக்கி மீன்ட்டியான். எங்கடா போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த நகரத்தார் வாழ்க்கை இன்றைக்கு மாறிடுது. கேட்டால் அவங்களுடைய கலாச்சார முறைகள் மாறிடுச்சு. கிராமங்களில் பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, மாமா அத்தைகளுக்குலாம் பயங்கர பயம் இருக்கும். ஏய் மாமா வருவாரா அப்படின்னு. சில நேரம் மாமா பயப்படலனாலும் மாமாவோட சம்சாரத்துக்கு பயம் இருக்கும். அத்தை அப்படின்னா முடிஞ்சு, நம்மால் ஓடிடுவேன். அப்ப இன்றைய சூழல்ல நீங்க இந்த 2 பக்கமும் நீங்க பொருத்தி பார்க்கலாம். சம வயதுள்ள ஒரு குழந்தையானாலும் மனிதரானாலும் சரி, கிராமங்களிலும் நகரங்களிலும் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவரவர்தம் பண்பிலும் பழக்கத்திலும் பல்வேறான மாறுபாடுகளை நீங்கள் காண முடியும். நகரங்களில் வாழும் பெரும்பாலான மனிதர்கள் நெஞ்சில் இன்றும் நீக்கமர நிறைந்திருக்கும் அழகிய நினைவுகள் கிராமங்களில் கொண்டாடிய விழாக்களும் அவர்தம் வாழ்க்கையில் பக்கபலமாய் நின்று அவர்தம் வளர்ச்சிக்கு உதவிய உறவுகளும் தான். இன்றைக்கு நம் ஊர்களில் ஏதேனும் திருவிழா உறவுகள் சங்கமம்னு வந்தா நாம தேடுறது கிராமத்தை தான். அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த நெடுஞ்சாலைகள்லாம் பாருங்க, விடிய விடிய பயணம் செஞ்சு வந்துகிட்டு இருப்பாங்க, சாரையா வந்துட்டு இருப்பாங்க. எங்கேயுமே போக முடியாது, பேருந்துகள்லாம் நீங்க ஏற முடியாது, தொடர் வண்டி முழுவதும் கூட்டமா இருக்கும். அத்தனை நாள் அந்த சாலைகளை நீங்க பார்க்க முடியாது. எல்லாம் பெங்களூர்ல இருந்து வந்துடுவான், பெங்களூர் நகரத்துல இருந்து வந்துடுவான், சென்னை பெருநகரத்துல இருந்து எல்லாம் எங்க வராங்க? கிராமங்கள்ல. இப்ப இந்த மாதிரி கிராமங்களை நம்ம பார்க்கும் போதே தெரியுது, உறவுகளும் விழாக்களும் பெரிதும் போற்றப்படுவது அவர்களின் சாட்சியாக கிராமங்களே என்று நல்லதொரு தீர்ப்பை வழங்கி என்னுடைய உரையை முடிவு